வெல்கம் பேக் டு பிரஸ்ரியாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜப்பான் ஜிபியோட ப்ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். F1 அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் பிரஸ்ரியாஸ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் ஃபுல் த்ராட்டல் ஃபைல்ஸ் பவர்ட் பை பிராசோ என்டர்டைன்மெண்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜப்பான் ஜிபியோட ப்ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜப்பான் ஜிபியில் இன்றைக்கி வந்து ஃப்ரீ ப்ராக்டிக்ஸ் 1 அண்ட் ஃப்ரீ ப்ராக்டிக்ஸ் 2 நடந்துச்சு. நாளைக்கு வந்து ஃப்ரீ ப்ராக்டிக்ஸ் 3 அண்ட் குவாலிஃபைங் நடக்க போகுது. அண்ட் நாளானைக்கு ரேஸ்ன்றது நடக்க போகுது. ஸோ இந்த ரேஸில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றது நம்ம கொஞ்சம் ப்ரிவ்யூவாக பார்ப்போம், ப்ரெடிக்ஷன்ஸ் மாதிரி பார்ப்போம். இன்றைக்கி ஃப்ரீ ப்ராக்டிக்ஸ் 1 அண்ட் ஃப்ரீ ப்ராக்டிக்ஸ் 2ல் என்ன நடந்துச்சுன்னா ஃபெராரி அடின்னு அடித்தாங்க. அண்ட் ஜார்ஜ் ரசல் அண்ட் கிமி ஆண்டனிலையும் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாங்க, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஹாஸ் இன்னைக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஸோ நல்ல ஒரு பொசிஷன் இன்னைக்கு கிடைக்கிது அவங்களுக்கு. ஃப்ரீ ப்ராக்டிக்ஸ் 1ல் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஃபெராரி 5-6ல் முடித்தாங்க. ஃபெராரி ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஸ்டார்ட் இருந்துச்சு, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி மெக்லரனும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. நல்ல என்ஜின் சேஞ்ச் ஏதாவது பண்ணிட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜார்ஜ் ரசலும் கிமி ஆண்டனிலையுமே செமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணி ஃப்ரீ ப்ராக்டிக்ஸ் 2க்கு வந்தீங்கன்னா ஆஸ்கர் பியாஸ்ட்ரி அண்ட் லாண்டோ நோரிஸ் பிரின்னு பிரிச்சிருக்காங்க. நல்ல ஒரு டைம் லைனை செட் பண்ணி போலில் வந்து மெக்லாரன் இருக்காங்க மேலே இப்போதைக்கு. அதாவது ஃப்ரீ ப்ராக்டிக்ஸ் 2ல் மேலே ஃபர்ஸ்ட்டில், செகண்ட் அண்ட் தேர்டில் சொல்லவே தேவையில்ல ராக்கெட்டான மெர்சிடஸ் இருக்காங்க. அண்ட் 4th மறுபடியும் மெக்லாரன். அண்ட் 5th 6 வந்து ஃபெராரி இருக்காங்க. அண்ட் 7 சர்ப்ரைசிங்காக ஹல்கம்பர்க் இருக்கார். இதை பற்றி தான் நான் மேக்ஸிமம் சொல்ல வந்தேன். ஆடி சம்திங் சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க இந்த ரேஸ்க்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ரேசிங் புல்ஸ் வந்து நல்ல ஒரு லிவரி, புது லிவரியை கொண்டு வந்திருக்காங்க. அந்த லிவரியை வச்சு அவங்க பெர்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அண்டு அதில் ஒரு டிரைவர் வந்து லாஸ்ட்டில் இருக்கார். பட் இருந்தாலுமே அவங்க வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு லேப்ஸ் அடிக்குது. அண்ட் ரெட் புல் ரேசிங் அவங்களுக்கு என்னாச்சு என்றது யாருக்கும் தெரியல. மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் 10th முடிச்சிருக்காரு ஃப்ரீ ப்ராக்டிக்ஸ் 2 எண்டில். இது வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ நாளைக்கு குவாலிஃபைங் ஷோராக, நாளைக்கு குவாலிஃபைங்கில் சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் நடக்க போகுது. அண்ட் அதில் வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன் படி போலில் எப்படியும் மெர்சிடஸ் இருப்பாங்க. அண்ட் ஃபெராரிக்கு போட்டியாக மெக்லாரனும் வந்து விட்டார்கள். அவங்க கண்டிப்பாக வந்து ஃபெராரிக்கு போட்டியாளாக இருப்பாங்க. ஸோ அண்ட் 3 and 4ல் கண்டிப்பாக ஃபெராரி 1 மெக்லாரன் 1 இருக்க போகிறாங்க. அதில் லூயிஸ் ஹாமில்டன் இருக்கணும் அப்படின்ற வேண்டுதல். அண்ட் லூயிஸ் ஹாமில்டனோட பெரிய ஃபேன். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும். ஸோ என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணனா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட போல் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ரேஸ் எண்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸோ என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத ரேஸ் ரிவ்யூவில் பார்ப்போம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ஃபுல் த்ராட்டல் ஃபைல்ஸ் பவர்ட் பை பிராசோ என்டர்டைன்மெண்ட்.